வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்வீட் கார்ன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சிச்சிங்கம்மா. இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு. 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வதக்கி ஆயில் போகிறதுனால நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, பாதி அளவுக்கு வதங்கிச்சு போதும். இது இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கணும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிச்சிங்கம்மா. இப்போ வந்து பட்டர் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கலாம். ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுமா. நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா கலராக வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் கலராக இருக்கும்போது நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த தக்காளி ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஆறிச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிட்டோமா. பாருங்கள், நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, இதெல்லாம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். அது எதுக்கு அரைச்சி நம்ம ஊற்றுறோன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக நல்லா வரும். தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கும். இப்போ நம்ம கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கிற இது எல்லாமே வந்து அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன் வந்து உரிச்சு வச்சுருக்கோம்மா. நான் பச்சை தான், இது வேகலாம் வைக்கல, நமக்கு இதிலே வெந்துடும். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச தண்ணியே இருக்குது. நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றிங்க. வேஸ்ட் ஆக வேணாம் தண்ணியை. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா நமக்கு வந்து ஸ்வீட் கார்னும் வெந்துடும், நல்லா கிரேவியாகவும் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம செய்யறதுக்கு முன்னே ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக மிக்சியில் மசிஞ்சிடும். இப்போ வந்து இதை நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கம்மா, முந்திரி அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ முந்திரி வந்து நம்ம பாலில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் வந்து க்ரீம் போட்டுக்கலாமா, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அப்படியே கிளறி விட்டுருங்கம்மா. பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா வந்துச்சு. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து கொத்தமல்லி மேலவே போட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ஸ்வீட் கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.